பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தின் ரீதியா வருமானம் வரும். 1, 3, 7, 11 தொடர்பு கொள்ளும் போது ஓரளவுக்கு வருமானம் வரும், நிறைய சந்தோஷம் இருக்கும். 5, 9 தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தின் வழியாக நாம செலவு பண்ணுவோம், அந்த பாவத்துக்கு நாம அடிமையாயிடுவோம், நாம செலவு பண்ணிட்டு இருக்கோம். 8, 12 தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தின் வழியாக வலி, வேதனை, அவமானம், துக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு. ஓகேங்களா? இந்த வகையில் நான் சும்மா இந்த ஜாதகத்துல இது எழுதி இருந்த நேற்று ஒரு ஜாதகம் கொடுத்தேன்ல சார், அந்த ஜாதகத்தை அப்படியே எடுத்துங்களேன். நான் எழுதி போட்டுருவேன், நான் இல்லாத இது மட்டும் எழுதி போட்டுருவேன் நான். ஏன்னா அந்த பாவ தொடர்புனா என்னன்னு சொல்லிட்டுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாயிடும். சாரி சார், ஓகே சார். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல 2வது வீடு எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறது அப்படின்னு பாக்கலாம் சார். 2வது வீடுங்கிறது அதுக்கு முன்னாடி நான் நேற்று ஒன்று சொல்லணும், மறந்துட்டேன் நான். ஆக்சுவலா இந்த ஒவ்வொரு பாவத்துல அகம் புறம்னு ஒரு காரகம் இருக்கு சார். உதாரணத்துக்கு 2வது பாவத்தை எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், 2வது பாவம் அகம் சார்ந்த பாவமா புறம் சார்ந்த பாவமா சார்? புறம் சார்ந்த பாவம். ஆனா அதுலயும் அகம் சார்ந்த காரகம் இருக்கு, புறம் சார்ந்த காரகம் இருக்கு. என்னன்னா 2வது வீட்டுல கண் அப்படிங்கிறது அகம் சார்ந்தது, வாய் அப்படிங்கிறது அகம் சார்ந்தது, பல் அப்படிங்கிறது அகம் சார்ந்தது, பேச்சு இதெல்லாம் அகம் சார்ந்தது, பணம்ங்கிறது புறம் சார்ந்தது. இது மனப்பாடம் பண்ணணுமா அல்லது போற போக்குல தெரிஞ்சுக்குமா? இது என்ன சார்? இல்ல, உடம்புக்கு வெளியில இருக்குது புறம், உடம்புக்கு உள்ள எது எதெல்லாம் வச்சுக்க முடியும். பணத்தை நம்ம சாப்பிட முடியுமா? முடியாது இல்லையா? அதனால அது புறம். இந்த அகத்துக்கும் அகம் சார்ந்த காரத்துக்கும் புறம் சார்ந்த காரத்தை என்னன்னா, அகம் சார்ந்த காரகத்தை ஒருத்தருக்கு அப்படியே நீங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியாது, அதுக்கு சில விதிவிலக்குலாம் இருக்கு. புறம் சார்ந்த காரகத்தை அப்படியே நீங்க கொடுத்துடலாம். அதே மாதிரி அகம் சார்ந்த காரகத்தை எடுக்க எடுக்க அது குறையாது, வளர்ந்துகிட்டே போகும். புறம் சார்ந்த காரகத்தை கொடுக்க கொடுக்க அல்லது எடுக்க எடுக்க அது குறைய ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு 4வது வீடுன்னு எடுத்தீங்கன்னா, கல்விங்கிறது அகம் சார்ந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொத்துங்கிறது புறம் சார்ந்தது. ஒரு அப்பா PhD வரைக்கும் படிச்சிருக்காரு, மகன் ஒரு 15 வயசாவது மகனுக்கு தலையில ஒரு ஓட்டை போட்டு, அப்பா தலையில ஒரு ஓட்டை போட்டு, பையன் தலையில ஒரு ஓட்டை போட்டு, ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி இவருக்கு இருக்கிற அருவெல்லாம் அப்படியே அவருக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா? இன்னும் அந்த டெக்னிக் வரணும்னு நினைக்கிறேன். எப்பவும் வரவும் வராது. இதுதான் அகத்துக்கு உண்டான அமைப்பு. ஆனா சொத்துங்கிறத நீங்க ஒரே நாள்ல, ஏன் 1 மணி நேரத்துல கூட டாக்குமெண்ட் எல்லாம் சரி பண்ணிட்டு பையனை கூப்பிட்டு போட்டோ பிடிச்சி அப்படியே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போனீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் ஒரே நாள்ல டிரான்ஸ்பர் பண்ணிடலாம். டிரான்ஸ்பர் பண்ணிட்ட பிறகு இவர்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே போயிடும். ஆனா கல்விங்கிறது அப்படி இல்லை. இவர் அந்த அவனை கூட்டு உட்கார வச்சு அதை சொல்லி கொடுக்கணும்னா அவனுக்கு அது தெரியணும், அவனுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். சரிங்களா?
சரி, புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா எல்லாத்தையும் கத்து தராருன்னா, கத்து கொடுத்த உடனே இவருக்கு இருக்கிற கல்வியில அவனுக்கு போயிட்டு இவர் டம்மியான ஆக மாட்டார். என்னங்க சார், ஒருத்தருக்கு நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம கல்வி எல்லாம் மறந்து போயிடுமா? இன்னும் மெருகேறான். அதுதான் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, ஒருமையில் தான் கற்ற கல்வி ஏதோ அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வரும், 7 பிறப்புக்கும் வரும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த அகம் சார்ந்த விஷயம் என்பது கொடுக்க கொடுக்க மெருகேறும். ஆனா அதை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு அந்த தகுதி வேணும். ஏன்னா அகம் சார்ந்த பாவம் அப்படின்னாவே அது எந்த பாவத்திலிருந்து வளருதுன்னு பாத்தீங்கன்னா 1வது பாவத்தை சார்ந்து இருக்கக்கூடியது, லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடியது. அதான் அகம் சார்ந்த பாவங்கள். லக்னம்னா என்ன? ஒருவருடைய மூளை, ஒருவருடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன். அப்ப அகம் சார்ந்த விஷயத்தை நம்ம உடனடியா ஒருத்தருக்கு நம்ம இது பண்ண முடியாது. அதை எடுத்துக்கொள்றவங்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பக்குவம் அதை பொறுத்துதான் அது மாறும். சரிங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு பாவத்திலையும் 6வது வீடுன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நோய் அப்படிங்கிறது அகம் சார்ந்தது, கடன்கிறது புறம் சார்ந்தது. ஏன்னா இவருக்கு வரக்கூடிய நோய் இவரால் தான் அனுபவிக்க முடியும். ஆனா கடன்கிறது யாரோன்னா பண்ணலாம். ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொரு பாவத்திலையும் இந்த மாதிரி வரும் சார். இது புத்தகத்தில் எழுதியிருக்கேன் நான், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வகையில இந்த 2வது வீடு இந்த ஜாதகத்தில் எந்த வீட்டை தொடர்பு கொள்ளுது அப்படின்னு பார்ப்போம். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டா அந்த பாவத்தில் உள்ள அகம் சார்ந்த காரங்கள் நன்றாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பாவம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டா அந்த பாவத்தில் உள்ள புறம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். இது ஒரு ரூல். 2வது ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் உள்ள அகம் சார்ந்த காரகத்தை நம்ம தெரியணும் அப்படின்னா அந்த பாவம் லக்னத்துக்கு எத்தனையாவது வீட்டையும் தொடர்பு கொண்டுள்ளது என பார்க்க வேண்டும். அப்படியே சொல்றேன் நான். ஏன்னா மீண்டும் நீங்க இந்த வீடியோலாம் எடுக்கிறதால மீண்டும் கூட போட்டு கேட்டுக்கலாம். ஏன்னா நோட்ஸ் கொடுத்தா நேரம் வந்ததால நான் கொஞ்சம் வேகமா போயிடும் சார். ஓகேங்களா? அந்த வகையில் இந்த ஜாதகத்துல 2வது வீடு எந்த வீட்டை தொடர்பு கொள்ளுது அப்படின்னு பார்ப்போம். 2வது வீடு வந்து இந்த ஜாதகத்துல 2வது வீட்டு சப்ளாட் யாரு? ராகு. ராகு எந்த நட்சத்திரம், எந்த உப நட்சத்திரம்? சுக்கிரன் புதன். கரெக்டா? சுக்கிரன் புதன் இருக்கா? சரி. இப்போ ராகு 2வது வீட்டுக்கு உப நட்சத்திரமா இருக்கிற ராகு 2, 4, 8, 10க்கு உப நட்சத்திரமா இருக்கு. 2, 4, 8, 10. சுக்கிரன் அப்படின்ற கிரகம் எந்த வீட்டுக்கு உப நட்சத்திரமா இருக்குன்னா 5வது வீட்டுக்கு உப நட்சத்திரமா இருக்கு. இது 5. அதுக்கப்புறம் புதன் எந்த வீட்டுக்கு உப நட்சத்திரமா இருக்குன்னா 1, 3, 7, 9. ஓகேங்களா? இது யாருக்குன்னா புரியல கேளுங்க, நான் மீண்டும் எக்ஸ்பிளேஷன் பண்றேன். அதாவது இந்த 2வது வீட்டு சப்ளாட் ராகு சுக்கிரனுடைய சாரத்துல புதனுடைய உப நட்சத்திரத்துல இருக்கு. இந்த சுக்கிரன் வந்து 5வது வீட்டுக்கு சப்ளாடா இருக்கு. ஏன் இந்த ஏரியாவை எடுக்கிறோம்னா, இந்த ஏரியா தான் விதிங்கிறது இவருக்கு மட்டுமே சொந்தம்.